My dear students and parents, இப்போ 12th படிச்சிட்டு இருக்கீங்க, பயாலஜி குரூப், டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு இருக்கிறீங்க. You are welcome to join our Shakti NEET crash course. ஓகேயா, +2 எக்ஸாம் முடித்த உடனே ஒரு அருமையான கோர்ஸ் உங்களுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். crash course NEET26. another good news I have come with. இது என்ன அப்படின்னா, மதுரையில் நம்மகிட்ட ஒரு கேர்ள்ஸ் கேம்பஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். திஸ் இயர் we are actually starting a boys campus also. இந்த பாய்ஸ் கேம்பஸ் வந்து கிராஷ் கோர்ஸ்க்கு முன்னாடியே ரெடி ஆயிரும். அதனால் we are starting with the crash course for NEET26. அதனால் மதுரை ஏரியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா மதுரையிலே படிக்கலாம். அதுக்கான ஃபோன் நம்பர் எல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ பாய்ஸ் கேம்பஸ் available soon. It will be available at Madurai. NEET26க்கான crash course எப்போ ஸ்டார்ட் ஆகுது? CBSE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 13th of March வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24th March வந்து ஸ்டார்ட் ஆகுது crash course. ஓகே, CBSE பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டைம் டேபிளில் ஒரு லார்ஜ் கேப் நமக்கு இருக்குது. அதாவது மார்ச் 12 இங்கிலீஷ் எலெக்டிவ், பயாலஜி மார்ச் 27, இதில் மேத்தமேட்டிக்ஸ் மார்ச் 9th, இதில் நல்ல கேப் இருக்க காரணத்தினால நம்ம வந்து 2 ஃபேஸில் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். எப்படி 2 ஃபேஸ் அப்படின்னா, 13th 22nd வரைக்கும் ஒரு 10 நாள் நம்ம ஏன் வீட்டில் சும்மா இருப்பானே, நம்ம இங்கே வந்து படிக்கலாம். அடுத்து ஒரு பரீட்சை இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருக்குது, பயாலஜி பரீட்சை இருக்குது. இந்த 10 நாளுமே பயாலஜி தான் சொல்லித்தர போகிறோம். அதனால் அந்த பரீட்சைக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கும்போது வீட்டில் இருந்து +2 பயாலஜி படித்தா எந்த அளவுக்கு படிப்போமோ அதை விட இன்னும் எஃபெக்டிவாக, இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் வெல் ப்ரிப்பேர்டாக நம்ம பரீட்சைக்கு போக முடியும். ஸோ 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி ரெசிடென்ஷியல் கோச்சிங் இருக்குது, ஆன்லைன் கோச்சிங் இருக்குது. ஓகேயா? திஸ் கோச்சிங் இஸ் அவைலபிள் போத் ஆன்லைன் ஆஃப்லைன். ரெசிடென்ஷியல் அண்ட் டே ஸ்காலர் ஆல்சோ இஸ் அவைலபிள் திருச்சி அண்ட் மதுரை. ஓகே, இப்போ ஒரு 10 நாட்கள் +2 பயாலஜியை தெளிவாக படிக்கிறீங்க. தென் வீட்டுக்கு போயிட்டு பரீட்சை 27th முடிச்சுட்டு மறுபடியும் வந்துடுறீங்க 28th May 1st வரைக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எப்படி சொல்லி தருவோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். State board students, I welcome state board students immediately after your exam 24th நீங்கள் வந்துருங்க. ஒரு சில பேருக்கு, அதாவது மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த பரீட்சை இதுக்கப்புறம் 26ஆம் தேதி வருது. அதனால ஒன்றும் இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் குரூப் மட்டும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பரீட்சையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். +2 பயாலஜி சிபிஎஸ்இ 13ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மிக அருமையாக இந்த பாடங்கள் எந்தெந்த டேட்டில் எந்த லெசன் நம்ம டீச்சர்ஸ் வந்து இதை தெளிவாக உங்களுக்கு நடத்திட்டு நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு டயக்ராம் பேசிஸ் டெஸ்ட்டு, அசர்ஷன் ரீசன் டைப்பில் டெஸ்ட்டு, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி டெஸ்ட்டு, அது மாதிரிலாம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த லெசன் உங்களுக்கு தரவாகும். இன்னொன்று, நீட்டில் எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் டெய்லி பேசிஸில் தேர் வில் பி அ யூனிட் டெஸ்ட் ஆன் தீஸ் சாப்டர்ஸ். ஓகேயா? இது ஒரு 10 நாள். ரைட். அடுத்து, இப்போது கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன? இப்போவே வந்து ஜாயின் பண்ணுமா சார், மார்ச் தானே அப்படிங்காம உடனே வந்து ஜாயின் பண்ணிடணும். அப்படி ஜாயின் பண்ணால் கம்மியான ஃபீஸ் தான், அதை பற்றியும் சொல்லிடுவேன். சீக்கிரமே வந்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா, சண்டே நீங்கள் எவ்ரி சண்டே வீட்டிலே இருந்து ஆன்லைன் மோடில் நீட் மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன் போட்டிருக்கிறதுனால திஸ் மாடல் எக்ஸாம் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை 2 to 5 நீங்கள் இந்த பரீட்சையை எழுதலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு எப்படி அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாம் சொல்லிடுவோம். இந்த பரீட்சையை நீங்கள் எழுதலாம். +2 ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் எந்த லெசனும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், ஓகே சார் பயாலஜி பரீட்சை நம்ம இங்கே வரோம், பயாலஜி படிக்கிறோம், ஃபிசிக்ஸ்லேயும் கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் லெசனுடைய வீடியோ லிங்க் வில் பி கிவன், வீடியோஸ் வில் பி ஷேர்ட் for those who applied and registered for the crash course.
ஃபிசிக்ஸ் எப்படி நடத்த போகிறோம் அதுதான் இதில் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 38 வருஷத்தில், அதாவது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் 2017லேருந்து நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது 38 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 38 வருஷத்தில் ஃபிசிக்ஸில் மட்டும் ஏகப்பட்ட கேள்விகள், ஒரு 2000 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஆல் 38 years கொஸ்டின்ஸ், ஆல் சாப்டர்ஸ் we will teach you during the crash course. முக்கியமான ஒரு விஷயம், ப்ராப்ளம்ங்கிறது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டு காமிக்கிறோம். தியரிங்கிறதுக்கு ஒரு அருமையான புக்கு, ஈஸி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு உங்களுக்கு கொடுப்போம். இதுதான் நம்ம சக்தி நீட் அகாடமியுடைய முக்கிய பெருமையான ஒரு விஷயம். The icing on the cake of Shakti that all the crash course students will get. ஸோ ஈஸி ஃபிசிக்ஸ் புக்கில் 28 சாப்டருக்கும் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் அந்த தியரி, இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். இட் இஸ் ரியலி வர்த்ஃபுல். நீங்கள் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் இது கிடைக்கும். கிளாஸஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மார்னிங் 6 ஆரம்பிச்சிடுறோம். 6 o'clock காஃபி, 6:15க்கு கிளாஸ் பயாலஜி அப்படிங்கிறது 6:15க்கு ஆரம்பிச்சிருது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பயாலஜி கிளாஸ், அதுக்கப்புறம் பயாலஜி டெஸ்ட், அது முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கிளாஸ், அப்புறம் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் அல்லது கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஆல்டர்னேட் டேஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ் டெஸ்ட் வரும், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் வரும். அதுக்கு பதிலாக கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரி கிளாஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி டெஸ்ட் இருக்காது, கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கும். ஏதாவது ஒரு டெஸ்ட் மாறி வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். பயாலஜி டெஸ்ட் டெய்லி இருக்கும். எதனால அப்படின்னா பாட்டனி இருக்கும் அல்லது ஜுவாலஜி இருக்கும், அதனால் அது டெய்லி வந்துகிட்டே இருக்கும். The courses are available both in online and in offline அப்படிங்கிறத அதில் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, ஐ வாண்ட் நீட் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அட் திருச்சி, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த நம்பருக்கு அனுப்புங்க. மதுரையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் மதுரையில் கேம்பஸ் அவைலபிள், எக்ஸ்க்ளூசிவ் செப்பரேட் கேம்பஸஸ் திருச்சியில் இருக்க மாதிரியே. மதுரையில் படிக்கணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. இந்த மெசேஜை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். அடுத்த டீட்டெயில் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா, எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்பீங்க. அந்த ஃபீஸ் இங்கே கொடுத்துருக்கேன். கோர்ஸ் ஃபீஸ் ஜஸ்ட் 20,000 rupees ஒன்லி. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு நாளைக்கு 400 ரூபா, 40 நாளைக்கு 16,000 ரூபா. இது அகாமடேஷன் அண்ட் ஃபுட் அண்ட் இட் இஸ் ஆல் மென்ஷன் ஹியர். டே ஸ்காலராக இருந்தால் ஃபுட்டு மட்டும் அப்படின்னா 40 நாளைக்கு 8,000 rupees ஒன்லி, பர் டே 200 rupees. அண்ட் தென் ஆன்லைன் கோர்ஸாக இருந்தால் யூ பே ஒன்லி 20,000 and get the class through online mode. Okay, thank you for listening to me. Thank you. Welcome.